கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிழப்படுவதாக. இதோ கிறிஸ்துவின் பிறப்பின் நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார். நமக்கு இந்த 8ஆம் நாளிலே கிறிஸ்து இயேசு என்னும் ஒரு நாமம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஒரு பரிசாக நமக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த நாமமே அல்லாமல் நம்மை விடுதலை பண்ணுவதற்கோ, நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்கோ, நம்மை பாவங்களை மன்னிப்பதற்கோ, நம் சாவுங்களை விடுதலை பண்ணுவதற்கோ இயேசு என்னும் நாமமே அல்லாமல் வேறொரு நாமத்தால் முடியாது. அதற்காகவே நாம் விடுதலை பெற்றுக் கொள்வதற்காக பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, நம் வேதனை வியாகுலத்தில் இருந்து விடுதலை பெற்றுக் கொள்வதற்காக நம் பரமபிதா மாம்சமாக மனித குமாரனாக நம் மத்தியிலே வந்து நாம் தொழுது கொள்வதற்கென்று ஒரு நாமம் வேண்டுமல்லவா? நாம் ஒரு வீட்டில் போய் ஒரு தடவை கூப்பிடணும்னா ஒரு பேரை சொல்லி கூப்பிடணும்ல. இன்னைக்கு கலெக்டர் ஆஃபீஸுக்கு போகிறோம். அந்த கலெக்டருங்கிற சீரை மட்டும் குத்தினால், அந்த முத்திரை பதித்தால் அது செல்லுபடி ஆகாது. அவருடைய பெயர் அங்கே இருக்க வேண்டும். அந்த பெயர் இருந்தால் மட்டுமே அது அதிகாரம் உள்ள முத்திரையாக இருக்கும். அதே போன்றுதான் நமக்கு நாம் பொழுது கொண்டு ஆராதிப்பதற்கு நமக்கு கொடுத்திருக்கிற நாமமே இயேசு. இங்கே பாருங்கள், நமக்கு அந்த நாமம் லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் இரண்டாவது அதிகாரம் 31வது வசனம். 8ஆம் நாளிலே விருத்த சேதனம். இன்று கிறிஸ்து பிறப்பை நாம் கொண்டாடி இன்று 8வது நாள். இந்த 8வது நாளிலே அவருக்கு நமக்காக அவருக்கு கொடுக்கிற நாமம், அது யாருக்காக நமக்காக கொடுக்கப்படுகிற அந்த நாமம், அவருக்கு கொடுக்கக்கூடிய அந்த பெயர் 21வது வசனம். பிள்ளைக்கு விருத்த சேதனம் பண்ண வேண்டிய 8ஆம் நாளிலே அது கர்ப்பத்திலே உற்பவிப்பதற்கு முன்னே நம்மிட கொண்ட ஒரு பெரிதான இரக்கத்தை பாருங்கள், கிருபை பாருங்கள். தேவன் நாம் ரட்சிக்கப்பட வேண்டுமானால், மீட்பட வேண்டுமானால், நாம் இருள் விலக வேண்டுமானால், நம் கண்ணீர் கவலை துக்கம் துயரம் விலக வேண்டுமானால், நம்மை தாய்களே உருவாவதற்கு முன்பாக எப்படி பெயர் சொல்லி பிரித்து எடுத்தாரோ அதே போன்று அது கர்ப்பத்திலே உருவாவதற்கு முன்பாகவே அதற்கு பெயரிடப்பட்டு விட்டது. அந்த பெயரை யாரெல்லாம் தொழுது கொள்கிறார்களோ, அந்த பெயருக்கு முன்பாக தங்கள் தலைகளை தாழ்த்துகிறார்களோ, தங்களை முழுமையாக ஒப்புக்கொடுக்கிறார்களோ, அவர்கள் அந்த நாமத்தினாலே இருள் விலகி ஒளியாகி எழுந்து பிரகாசிக்க பண்ண பூமிக்கு வந்த ஒரே நாமம். பாருங்க, பிள்ளைக்கு விருத்தசேதனம் பண்ணப்பட வேண்டிய 8ஆம் நாளிலே அது கர்ப்பத்தில் உற்பவிக்க முன்னமே தேவதூதனால் சொல்லப்பட்டபடியே அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். தேவதூதன் கிறிஸ்துவால் இந்த ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டுமானால் அவர்களுக்கு ஒரு நாமம் கொடுக்க வேண்டும். ஒரு வீட்டுக்கு போகிறோம், ஒரு கிராமத்துக்கு போகிறோம், நம்ம ஒரு சந்திக்கணும்னா அந்த ஊரில் போய், அந்த கிராமத்தில் போய் அவர் பேரை சொல்லி கூப்பிட்டா தான்
நமக்கு அடையாளம் காட்டுவாங்க. இப்படி வீடு எங்கே இருக்கு, அவர் பேரை சொல்லுப்பா. அதுக்குத்தான் நம்ம விடுதலை பெற்றுக்கொள்வதற்காக நமக்கு கொடுக்கின்ற இந்த நாமம் இயேசு என்னும் பெயர். அது கர்ப்பத்தில் உருவாவதற்கு முன்பாகவே தேவதூதனால் முன்குறிக்கப்பட்டு நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த பெயர் இயேசு என்னும் நாமம் 8ஆம் நாளிலே என்று நமக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த நாமத்துக்கு முன்பாக யாரெல்லாம் தங்கள் தலைகளை தாழ்த்துகிறார்களோ, முழக்கால்களை முடங்குகிறார்களோ, அவர்களுக்கே இந்த நாமம் இவனும் பலனுமாகிய நாமம். அவளுடைய நாமம் கட்டுகளை அவிழ்க்கிற நாமம், கன்னிகளை முறிக்கிற நாமம், நம்மை விடுதலை கொடுக்கிற நாமம். நாம் ரட்சிக்கப்படும்படி வானத்தின் கீழங்கும் மனுத்தருக்குள்ளே அவருடைய நாமத்தை இல்லாமல் வேறொரு நாமம் அல்ல. நாம் ரட்சிக்கப்பட வேண்டுமானால், நித்திய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமானால், அந்த இயேசு என்கிற பேரை நம்ம உச்சரிச்சுக்கிட்டே இருக்க வேண்டும். அந்த பேருக்கும் நான் தலைகளை தாழ்த்த வேண்டும். அந்த பேருக்கும் நான் நம்ம முழுமையாக ஒப்பு கொடுக்கொண்டு, அது ஒரு நாமம். அந்த நாமத்தினுடைய மகிமை அது எல்லாருக்கும் கிடைக்காது. யார் அந்த நாமத்தை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களுக்கு விடுதலை கொடுக்கிற நாமம். நாம் ரட்சிக்கப்படும்படி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள், அவர்கள் நாம் ரட்சிக்கப்படும்படி வானத்தின் கீழங்கும் கொடுக்கப்பட்ட நாமம் இயேசு என்னும் நாமம். யோவான் 1:9 உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிறாய மெய்யான ஒளியை, அந்த ஒளியை அதே இயேசு என்னும் ஒளி, இயேசு என்னும் நாமம். அதுக்காக தான் அவர்களுக்கு அந்த பேரை நமக்கு கொடுக்கறதுக்காண்டி முன்னாலே தெரிந்து கொண்டு நமக்கு இந்த நாமத்துக்கு முன்பாக நீங்கள் முழங்கால்களை முடங்கினால் உங்கள் ஈர்கள் விலகி ஒளியாக எழுந்து பிரகாசிக்கப்படும். இது உங்கள் வாசற்படியிலே வந்து கதவை தட்டின இயேசு என்னும் நாமம். என்னடி வா என் மகனை மகளே என்று உங்களை அன்பாக அழைத்த நாமம் இயேசு என்னும் நாமம். நான் இருப்பவராக இருக்கிறேன். என்னை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுக்கும் தேவனுடைய பிள்ளைகளாக அதிகாரம் கொடுத்த நாமம். இந்த இயேசுவை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டார்களோ, அவரை போய் அப்பான்னு கூப்பிடக்கூடிய அந்த கிருபை இறக்கங்களை யாரெல்லாம் பெற்றுக்கொண்டார்களோ அவர்கள் அத்தனை பேருக்கும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்த நாமம் இந்த இயேசு என்னும் மகிமையின் நாமம். பரிசுத்த ஆவியை ஒருவன் பெற வேண்டுமானால் அது எங்கே? பரிசுத்த ஆவியானவரே, மேசியாவே, இம்மானுவேலரே, எங்களோடு வாசம் பண்ணுவரே, இருப்பவரே, இரக்கம் கிருபை நிறைந்தவரே, என்ன சொன்னாலும் அங்கே காரியம் நடக்கவே நடக்காது. ஏனென்றால் நம்மை தேடி வந்து தெய்வமாகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டால், அவரை ஏற்றுக்கொண்டால் அவருக்குள்ளாக இருக்கின்ற அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக வருவார். அவரை விசுவாசித்தால் பரிசுத்த ஆவியை நாம் பெற்றுக்கொள்ள கிறிஸ்து இயேசுவின் நாமத்தை விசுவாசித்தால் பரிசுத்த ஆவியை நாம் பெற்றுக்கொள்ளலாம். பரிசுத்த ஆவியினால் ஞான ஸ்நானம் பெற வேண்டுமானால் அந்த பரிசுத்த ஆவியானவராய் கிறிஸ்து இயேசுவை நாம் விசுவாசி ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காகவே இன்று நமக்கு இந்த
நாமமாகிய விடுதலையின் நாமமாகிய சந்தோஷ சமாதானத்தை கொடுக்கிற நாமமாகிய நம்மை நித்திய ராஜ்யத்துக்கு கொண்டு சேர்க்கிற நாமமாகிய இயேசு என்னும் நாமம். இந்த நாமத்தை அல்லாமல் ஒருவன் ரட்சிப்படையவும் முடியாது, பாவம் மன்னிப்பை பெறவும் முடியாது, சாபத்திலிருந்து விடுதலை பெறவும் முடியாது, பரிசுத்த ஆவியானரை அடையவும் முடியாது. இவர் மூலமாகவே பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ளலாம். ஏனென்றால் இவருக்குள்ளாகவே அவர் இருக்கிறார். இவரை விசுவாசித்து நாம் ஏற்றுக்கொண்டால் இந்த நாமத்துக்கு முன்பாக நாம் தலைகளை தாழ்த்தி முழக்கால்களை முடங்கி அதன் நாமத்துக்கு உண்மையோடும் ஆவியோடும் அந்த நாமத்தை தொழுது கொண்டால் பிதாவாகிய தேவன் இதோ நான் அனுப்பின என் குமாரனை ஏற்றுக்கொண்டார் என்றது. அந்த பிதாவாகிய பரிசுத்த ஆவியானவர் இந்த குமாரன் மூலியமாக நமக்குள்ளாக வாசம் பண்ணுவார். இந்த நாளிலே அவர் பிறப்பிய நாளை கொண்டாடி இன்று அவர் நமக்கு கொடுக்கின்ற இந்த நாமத்தை ஏற்றுக்கொள்வதற்காக பூமி எங்கும் பலிபிடங்களிலே வீடுகளிலும் தேசமெங்கும் இந்த நாளை கொண்டாடுவதற்கு ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிற நாம் இந்த இது ஒரு விசேஷம் என்றால் உலகம் எங்கும் இந்த புது ஆண்டை புது வருஷம் பிறந்து விட்டது என்று கொண்டாடுகிறார்கள். ஆனால் இது யாருடைய கணிப்பு? கிமு கிபி கிறிஸ்துவின் பிறப்பை வைத்த இந்த வருடம் பிறக்கிறது. அதை உலகெங்கும் இருக்கிற எல்லா ஜனங்களும் இந்த நாளை கொண்டாடுகிறார்கள். ஆனால் அவரை தொழுது கொள்கிற அந்த கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிற நமக்கு இது விசேஷமான நாள். மற்றவர்கள் புத்த ஆண்டு பிறந்து விட்டது, புது வருடம் பிறந்து விட்டது. 2025 முடித்து 2026 ஆண்டு பிறந்திருக்கிறது. அவர்கள் ஒரு ஆண்டு கழிந்து மறும ஆண்டு வந்திருக்க, அவ்வளோ. நமக்கு அதுவோ இல்லை. அவரை அறியாமல் இருந்தால், அவரை தொழு கொள்ளாமல் இருந்தால் மீண்டும் நமக்கு அந்த நாமத்தை கொடுக்கிறார். அந்த நாமத்துக்கு நமக்கு வெளிப்படுத்துகிறார். பிதாவாகிய தேவன் நம்மேற்கொண்ட மகாபரிதான கிருபை இரக்கத்தினார் இந்த இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். அவருக்குள்ளாகவே நானும் இருக்கிறேன். நீங்கள் அவரை ஏற்றுக்கொண்டால் நீங்கள் ஞானஸ்தானம் பெறும்போது என்னுடைய ஆவியினால் நீங்கள் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்வீர்கள். அதை அவரால் மட்டுமே உங்களுக்கு கொடுக்க முடியும். அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நான் உங்களுக்குள்ளாக வாசம் பண்ண மாட்டேன். ஏனென்றால் நான் அவருக்குள்ளாகவே இருக்கிறேன். அவரை நீங்கள் விசுவாசி ஏற்றுக்கொண்டால் குமாரனை கண்டவன் பிதாவை காண்கிறான், பிதாவை கண்டவன் குமாரனை காண்கிறான். எவ்வளோ அழகாட்டு ஒரு கனெக்ஷன் இருக்கு பாருங்கள். என்று நாம் பரிபூர்ண நன்மை பெற வேண்டுமானால் இந்த பூமியிலேயே வாழ்கிற அந்த நாட்களில் நன்மையை குருவே நம்ம சூழ்ந்து கொள்ள வேண்டுமானால் நமக்கு கொடுக்கிற இந்த நாளிலே கொடுக்கிற நாமும் இயேசு நாமும். இந்த நாமத்துக்கு முன்பாக நாம் தயாரிகளை தாழ்த்துவோம், முழக்கால்களை முடங்குவோம். புதாங்கன் நம்மை சுற்றிலும் வேடியை அடைக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறான். தேனீக்களை போல் நம்மளை சுற்றிலும் வைத்து கொண்டிருக்கிறான். ஆனால் தேவனுள்ள தேவனாய் கிறிஸ்துவுக்கு முன்பாக இந்த துஷ்டர்கள் துன்மார்கள் ஏமாத்திரம் நாம் அவர்களுக்கு முன்பாக நான் தேவனுள்ள தேவனை ஆராதித்தால் அவர்கள் வெட்கையை நாணி தகுனிந்து போவார்கள். எங்களை இயேசுவின் அந்த பேரை கேட்ட உடனே அந்த பிசாசுகள்லாம் எங்களை கெடுக்கவா வந்தீர். அந்த நாமத்துக்குள்ள வல்லமே பாருங்கள், அந்த நாமத்தின் மகிமையை பாருங்கள். அந்த லேக்கியம் பிசாசானது இயேசுவே, தேவனுடைய குமாரன் ஆகிய இயேசுவே, நீர் எங்களை கெடுக்கவா எங்களிடத்தில் வந்தீர்.
விசுவாசிகள் அந்த நாமத்தை கேட்டால் பயந்து நடுங்கி அந்த நாமம் நமக்கு உள்ளாகி இருந்தால் இந்த பயமுறுத்துகிற துஷ்டன் துன்மார்க்கன் அடுங்குவான். அந்தகார இருளின் ஆவிகள் விலகும். நம்மை பயமுறுத்தி அச்சுறுத்தி நம்மை அவனுக்கு அடிமைப்படுத்தி விடலாம் என்று நினைக்கிறாய். இந்த வலு சர்ப்ப தலைமையை இந்த இயேசுவின் நாமத்தினால் நாம் நசுக்கலாம். இந்த நாளிலிருந்து நமக்காக நம் வாசலை தேடி வந்திருக்கிற அந்த இயேசுவின் நாமத்தை அனைவரும் ஏற்றுக்கொள்வோம் என்று பலிபடத்தை அவரை துதிக்க தோடு கொள்ள கடந்து செல்கிறார். அனைவரும் இன்று முதல் அவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஏற்றுக்கொள்வோம். ஏற்றுக்கொள்பவர்கள் அந்த நாமத்தை விடாமல் பற்றி கொள்வோம். தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென், ஆமென்.